ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிறுகிழங்கில் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிறுகிழங்கு வந்து பொங்கல் டைமில் நிறையா சீப்பாகவே கிடைக்கும். ஆனால் மற்ற டைமில் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும். இப்படி சிறுகிழங்கு கிடைக்கும் போது நீங்களும் ஒரு தடவை கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சிறுகிழங்கை வந்து 2 தண்ணியில் நல்லா மண் போக கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது. மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு விசில் வர வரைக்கும் விட்டு எடுத்துருங்க. அப்புறம் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம கூட்டு செஞ்சு சாப்பிடும்போது இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம இதில் மசால் பொடி சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து கருகிடக்கூடாது. வெங்காயத்தை கூட நல்லா கலந்து மட்டும் விட்டுக்கோங்க. அந்த ஸ்மெல் வந்து பச்சை வாசனை போயிடும். போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அதோட மிக்ஸி கழுவுன தண்ணியும் இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. கூட்டுன்றதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகவே இருக்கணும். அப்போ தான் தண்ணி ஊற்றி நல்லா கூட்டு பதத்துக்கு அது மாறும். இப்போ வந்து இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் வெந்து வரணும். அதுக்காக நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா எல்லாம் கொதித்து இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைமில் வந்து இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம சிறுகிழங்கு வேக வச்சு வச்சுருப்போம்ல, அந்த சிறுகிழங்கு எடுத்து தொலியெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இப்போ நம்ம இந்த மசாலா கூடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு தடவை உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு திரும்பவும் ஒரு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா எல்லாமே நல்லா வெந்திருக்கும். நம்ம கிழங்கையும் வேக வச்சு எடுத்ததுனால அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். அவ்வளோதான். ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான சிறுகிழங்கு கூட்டு ரெடி. இந்த சிறுகிழங்கு கிடச்சிச்சின்னா நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.